வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நம்ம எஸ்டேட்லேயும் வெயில் தாக்கம் அதிகமாக இருக்குது. சுற்றி டீ எஸ்டேட், இதுலேயே இவ்வளோ வெயில் அடிக்குதுன்னா தோட்டமே இல்லாமல் பில்டிங் இருக்கிற இடத்துலலாம் எவ்வளோ உஷ்ணமாக இருக்கும். இந்த வெயில் தாக்கத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக மல்லா இளநீ பறித்து குடிக்கலான்னு சொல்லிட்டு நம்ம தோட்டத்தில் ஒரு மரம், குட்டையான ஒரு மரம் இருக்குது. அதில் கொஞ்சம் இளநீ இருந்துச்சு. அதை தான் பறித்து இந்த பசங்கள்லாம் சேர்ந்து குடிச்சிட்ருக்குறாங்க. நல்லா குளிர்ச்சியாக இருக்கும் வெயிலுக்கு. எல்லோரும் நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி இல்லாமல் இளநீ இருந்தாலும் குடிக்கலாம். இந்த வெயிலில் தண்ணி குடிக்காமல் மட்டும் இருக்கக்கூடாது. கத்தி நாங்கள் வச்சிருக்க கத்தி தான் கத்தி. ஒரு வெட்டு தான் இதோ நாளைக்கு போறாரு தம்பி. நீங்க குடிக்கிற சுஜி ஒழிக்கையா இருக்கு. சூப்பர். ஆனால் நல்லா இருக்கு. இதில் கரண்டி நேச்சுரல் கரண்டி எல்லா ஊர்லேயும் அதில் தான் சாப்பிடுவாங்க. ஆமாம், நேச்சுரல். ஆனால் இந்த வழுக்கை தான் நல்லது வயிற்றுக்கு, குளிர்ச்சி, அல்சர் அதுக்கெலாம் ரொம்ப நல்லது. இங்கே பாருங்க, இங்கே இவ்வளோ வாழை மரம் இருக்குது. அதுக்கு நடுவில் ஒரு குட்டி இடம் இருக்குது. நல்லா கூலாக இருக்குது. இப்போ நான் அங்கே போகிறேன் பாருங்கள். க்ளீனாக இருக்குது. அதனால தான் தைரியமாக போகிறேன். இங்கே இந்த இடம் நல்லா அப்படியே ஃபுல்லாக வாழை மரம் மூடிட்டு இருக்குது. இங்கே ரவுண்டாக சேர் போட்டு வைக்கலாம். அதுக்குள்ள பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீ. இங்கே இது மழை காலமாக இருந்தால் இங்கே நான் வரமாட்டேன். அட்டை இருக்கும். வெயிலாக இருக்கிறதுனால வந்தேன். பாலி இல்லை, அதை நம்ம தான் பிடிச்சி கீழே விழுல, இலையில மாட்டிக்கிச்சு. நல்ல வேலை தப்பிச்சிச்சு. குட்டி தாருடா, ரொம்ப அழகா இருக்குது. என்ன மாதிரியே குட்டியா இருக்கு. ஆமா, இருக்கிறதுலே சின்ன தார். ஆனா இதை விட குட்டி அங்க இருந்துச்சு. ரெண்டு சீட்டு வச்சுட்டு. ஆமா, ஆமா. இது சொல்லிட்டு பம்ப்ளி மாஸ்க்கு போயிட்டு இருக்கிறேன் இப்போ நான். இந்த மரத்தில் நிறைய பழுத்த பம்ப்ளி மாஸ் இருக்குது. இப்படி போயிட்டு அதுக்குள்ளே வந்தால் அதை போய் எடுத்துடலாம். இப்போ நம்ம தோட்டத்தில் தான் போயிட்டு இருக்கிறோம். அந்த கொழுந்தாக்கள் சாப்பாடு பேக்கை தொங்கிட்டு போயிருக்காங்க பாருங்க. எங்கே தொங்கிட்டு நல்லா வெயில் அடிக்குது. நேத்தெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி மூடிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி இந்த மாதிரி வெயில் அடிக்குது. இதாங்க போகலாம் வாங்க. அப்படியே தோட்டத்துக்குள்ள போகணும். நல்லா காஞ்சி இருக்கிறதுனால இங்கே பாருங்கள், கீழே வழி இருக்குது ஈஸியாக. அதனால அப்படியே போய் இங்கே வேலை செய்கிறவங்களுக்கு தண்ணி தாங்கலாம் எடுத்துச்சுன்னா இங்கே பாருங்கள், பறித்து சாப்பிட்டு போட்டு போயிருக்கிறாங்க. நிறைய விழுந்துருக்கு. விழுந்துருக்கு கீழே. இங்கே பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், பழம் கீழே விழுந்து கிடக்குது. கத்தி வச்சிருக்கல. இங்கே ஒரு விஷயம் ஒன்று இருக்கு, இருங்க எடுத்து காட்டுறேன். நம்ம ஊர் மக்கள் செஞ்சிருக்கவே, ஊர்ல இருக்க குடிமகன்கள் செஞ்சிருக்கவே. இது ஒரு மறைவான இடம் தானே, உள்ள உக்காந்துட்டா ஒன்றும் தெரியாது, ஜாலியா. ஆமா, இந்த இடத்துல நல்ல மரத்துல நல்ல காத்து வேற வரும். ஆமா, நல்ல கூலிங்கா குடிச்சிட்டு போட்டு போயிருக்காங்க. இந்த இது வெட்டி காட்டுப்பா, இது எப்படி இருக்குது பாப்பா. வேலையா தான் இருக்கும், எடுத்து காட்டணும். வெட்டு நல்லா பழுத்து இருக்குது. அப்படியே ரெண்டா வெட்டு. கையை வெட்டியாதா பார்த்துப்பா, வேலை செய்யுங்க. காலில் குத்துறது. அதுதான் அங்கிட்டு போட்டேன். இங்கே என்ன போட்டிருக்காங்க நிறைய.
பிங்கா இது ஒயிட் பிங்க் கையில் குடிச்சுங்க. அங்கே பாருங்கள் பழத்தை. நல்ல பழம் இருக்குது. வெயிலுக்கு நல்லா இதமாக இருக்கும். எடுத்து சாப்பிட்டு பார்ப்போம். இங்கேயே மரத்தில் முள்ளை பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. பாருங்கள் இந்த பம்ப்ளி மாஸ் மரத்தோட முள் எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது. மல்லா போட போகிறோம். நல்லா ஷார்ப்பாக இருக்குது. நல்ல வெயிலுக்கு தண்ணி தாகத்துக்கு இதை சாப்பிடலாம். இங்கே உட்காந்துக்கலாம். கூட நல்லாயிருக்கும் கூலாக. கத்தி இருக்கா குடுமா வெட்டும். பார்க்க தான் பெருசு, உள்ள பாரு எவ்வளோ குட்டி குட்டி பழம். புளிப்பு இனிப்பு கசப்பு 3 கலந்த சுவை தான் இந்த பம்ப்ளி மாஸ். நம்ம ஊர் ஜம்போவில் நல்லா இருக்கும். உப்பு போட்டு தான் சாப்பிட்ணும். தொண்டை கட்டிக்கும். நல்லா இருக்கு. இதுதான் கிராம்பு மரம். கொஞ்சம் கிராம்பு இப்போ வந்திருக்குது. அதை உடனே எடுத்துடணும், இல்லைனா அது வந்து பூத்துரும். பூத்துச்சுன்னா அதை யூஸ் பண்ண முடியாது. 1-2 பூத்து இருந்தால் எடுத்து காட்டுறேன். இப்போ நாங்கள் வந்து பறிக்க வந்திருக்கிறோம். இந்த பேகை எதுக்கு ரெடி பண்ணுறோன்னா அந்த கிராம்பை பறிக்கிறதுக்கு தான். இதில் ஒரு கயிறை கட்டி அப்படியே இடுப்பில் சுற்றி கட்டிட்டு மரத்தில் ஏறி அதை பறித்து அதில் போட்டுருவாங்க. இது ஈஸியாக இருக்கும். மரத்தில் ஏறினாலும் பறித்து நம்ம அப்படியே உள்ளே போட்டுக்கலாம். இந்த கையில் இருக்கிற குச்சியை பாருங்களேன், அதில் ஒரு காம்பு மாதிரி இருக்குது. அதை போட்டு இப்படி இழுக்கிறதுக்காக. நல்ல கிராம்பு கரெக்டாக எடுக்கிற ஸ்டேஜ். இது வந்து பூத்தது எடுக்க முடியாது. மரத்தில் ஏறுறாங்க பாருங்கள். ஈஸியாக இருக்குது உடைக்க. கொஞ்சம் கிட்ட இருக்கிறதெல்லாம் நான் எடுக்கிறேன். மேலே இருக்கிறதெல்லாம் வேறு யாரோ தான் எடுக்கணும். அவ்வளோதான். கிராம்பு இப்படி தான் பறிக்கணும். நாங்கள் எப்போவுமே நம்ம தோட்டத்துலேருந்து எடுக்கிற கிராம்பு தான் வருஷம் ஃபுல்லாக யூஸ் பண்ணுவோம். வீட்டுக்கும் யூஸ் பண்ணுவோம். நம்ம சொந்தக்காரங்க கேட்டாலும் கொடுப்போம். ஆன்லைன் சேல்ஸுக்கு கொஞ்ச நாள் வந்து இப்போது கொடுக்கல. எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சீசன் ஆரம்பிக்குது. இன்னும் ஃபுல்லாக வரல. பெப்பர் இதெல்லாம் வர எடுத்து வச்சுட்டு காய போட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சொல்ல முடியும். இதெல்லாம் நல்லா வரும் வருஷத்துக்கு. இப்படி தான் உடச்சி எடுக்கணும். சாக்கி அங்கே கத்துறது இங்கே கேட்குது. பாருங்க, இந்த கிராம்போட இலை இருக்குதுல்ல, அவ்வளோ வாசனையாக இருக்கும். கிராம்பு சாப்பிட்டா நம்ம வாய் எவ்வளோ வாசனையாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக அந்த மாதிரி இருக்கும். இந்த இலையே கிராம்பு வாசனை இருக்கும். மென்று சாப்பிட்டு பார்த்தா லைட்டாக ஒரு கசப்பு இருக்கும். ஆனால் கிராம்பு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் வாய்.
காஃபி பழம் பாருங்களேன், பழுத்து வந்திருக்குது இந்த சீசனுக்கு. நாங்கள் எடுத்ததெல்லாம் நல்லா காஃபி யூஸ் பண்ணோம், ரொம்ப நல்ல காஃபி இது. இப்போவும் அதான் குடிக்கிறோம். நான் கொஞ்சம் சுக்கு போட்டு மல்லி போட்டும் அரைச்சி வச்சுருக்கிறேன், நல்லா இருக்குது அந்த காஃபி. மல்லா வாழைத்தாரை எடுத்துகிட்டு வரேன் ஆட்டோவில். நம்ம தோட்டத்து ரோடு பார்த்திங்களா, இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆயிடுச்சு. மழைக்கு அப்புறம் எவ்வளோ பாடுபட்டு ரோடை செஞ்சோம், ரொம்ப அழகாக இருக்குது இப்போ ரோடு. எந்த வித ஒரு ஷேக்கிங்கும் இல்லாமல் நாங்கள் நிம்மதியாக வரோம். இது கூட நிரந்தரம் கிடையாது, இப்போதைக்கு நாங்கள் சேஃப். ஆனால் என்னைக்கு பெரிய மழை வருதோ அன்னைக்கு இதுவாகும். இந்த லேண்டை வந்து நம்ம கவர்மெண்ட் கொடுத்தா லேண்டு போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், கொஞ்சம் இது வந்து ப்ரைவேட் தோட்டம்னால ரோடெலாம் நம்ம தான் போட்டு ஆகணும். ஆனால் எல்லாம் பப்ளிக்லாம் யூஸ் பண்ணுறாங்க இந்த ரோடை. இங்கே பாருங்கள், மல்லா வரேன் ஆட்டோவில். நம்ம வண்டியெல்லாம் உடஞ்சி போகிறதுக்கு காரணம் இந்த ரோடு தான். இப்போ மல்லா வெட்டுமா, நாங்கள் இங்கே ஒரு தார் வெட்ட வந்திருக்கிறோம். அங்கங்கே ஒரு கூட்டம் இருக்குது வாழைத்தார். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அதிகமாக இருக்கிறதுனால சின்ன தார் தான் வந்திருக்குது. எடுமா, எந்த பக்கம் சாயம்? எந்த பக்கம்? என் பக்கம். நானும் மல்லாவும் கிளம்பிட்டோம். இங்கே பாருங்கள் வாழைத்தாரெல்லாம் இருக்குது. இன்னும் ஒரு தார் இருக்குது மேலே ஃபார்மில், அதையும் வெட்டணும். மல்லா தான் ஆட்டோ ஓட்டிகிட்டு வரான். இங்கே ஸ்ரீலங்காவில் வந்து ஆட்டோ வந்து வீல் 3 வீல்னு தான் சொல்லுவாங்க, ஆட்டோன்னு சொல்ல மாட்டாங்க. இல்லை மல்ல? ஆமாம், 3 வீல் இல்லாட்டி ஆட்டான்னு சொல்லுவாங்க. அது வந்து கொஞ்சம் கிராமத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் போயிட்டுருக்குறோம். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போகிற வழி இதுதான். கொஞ்சம் ஆட்டோ இந்த ரோட்டில் போகிறதுனால ஆடி ஆடி தான் வரும். கொஞ்சம் மட்டும் இல்லாமல் நான் ஏன் மெதுவாக ஓட்டுறேன்னா பின்னுக்கு சீட்டும் கழட்டி வச்சிருக்கிறோம். ஏன்னா இந்த வாழைத்தார் வைக்கிறதுக்காக. வாழைத்தார் ஏற்றுறது, ஆமாம், அந்த மாதிரி விஷயங்கள்னால நான் சீட்டை கழட்டி வச்சுருக்கோம். நம்ம வீட்டு வண்டியெல்லாம் ரிப்பேர் ஆகிறதுக்கு காரணமே இந்த ரோடு தான், மெயினாகவே இந்த ரோடு தான். ஆமாம். இப்போது மல்லா வந்து இந்த ரோட்டில் போகிறான், நான் இறங்கிடுறேன். இப்போ இந்த வாழைத்தாரெல்லாம் கலெக்ட் பண்ணி கடைக்கு கொடுக்கலாம், இல்லை எங்கள் வேலை செய்கிறவங்க வாங்கினாலும் வாங்கிடுவாங்க. ஏன்னா புது வருஷம் வர்றதுனால கண்டிப்பாக எல்லாரும் வாழைப்பழம் கேட்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற வாழைத்தாரெல்லாம் முத்துனதாக பார்த்து வெட்டி எடுக்கிறோம். அதனால தான் நாங்கள் கலெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம் தோட்டம் ஃபுல்லாக இருக்கிற வாழைத்தாரெல்லாம். நம்ம தோட்டத்தில் அதிகமாக இருக்கிற வாழைத்தார் வந்து சீனி வாழையும் எம்பன்னு நல்லா பெரிய யானை வாழைன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஸ்ரீலங்காவில் இருக்கிற பழம் வந்து வேறு எங்கேயும் கிடைக்காது, அதுதான் நிறைய இருக்கும் நம்ம தோட்டத்தில். செவ்வாழை நாங்கள் வைக்கலை, அது என்னமோ செவ்வாழை வச்சா வீட்டுக்கு நல்லதில்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் தோட்டத்தில் தூரம் எங்கேயாவது வைக்கலாம். நாங்கள் வந்து இது வாங்கி வைக்கலான்னு இருக்கிறோம். இப்போதைக்கு நம்ம தோட்டத்தில் செவ்வாழை இல்லை, கண்டிப்பாக அந்த செவ்வாழை வாங்கி வைக்கணும். பழங்கள் எல்லாமே நல்லது தான், இது வந்து நல்லது கெட்டதுன்னு நாங்கள் எதுவும் அதெல்லாம் பார்க்கறதில்ல. அதனால் கண்டிப்பாக செவ்வாழை வாங்கி எங்கேயாச்சும் வைக்கணும். இதை பற்றி தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். செவ்வாழை வீட்டுக்கு நல்லதில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சில பேர். அது உங்களுக்கு அதோட உண்மை தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சும்மா தெரிஞ்சுக்கலாமே தான், மற்றபடி இதெல்லாம் நம்புகிற மாதிரி இல்லை. நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற தோட்டத்தில் இருக்கிற வாழைத்தார் மட்டும்தான் நம்ம வெட்டிகிட்ருக்குறோம் இப்போது. மற்ற இடங்கள்லாம் போனால் இன்னும் நல்லா கிடைக்கும். அங்கங்கே வச்சதை பக்கத்தில் இருக்கிறத மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு மல்லா வந்து ஆட்டோவில் வந்துட்டுருக்குறான். இப்போ மேலே ஃபார்மில் போய் அங்கேருந்து வெட்டிட்டு வந்திருக்குறான். நல்ல முத்தின 7 தார் கிடச்சிருக்குது. அதில் சின்னது 2 இருக்குது, முழுசாக பெருசு 3 இருக்குது. கையோட வந்துச்சு. உன்னை நம்புறதுக்கு என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டேன்.
எத்தனை தாரு? மொத்தம் இன்னும் 2 3 4 5 6 7 தார். 7 தார் நம்ம தோட்டத்துலேருந்து நம்ம எடுத்துருக்கோம். இன்றைக்கி கொஞ்சம் கிராம்பு இருந்துச்சுல மரத்தில், இவ்வளோ தான் மொத்தமே வந்துச்சு. இது வீட்டுக்கே எங்களுக்கு சரியாக இருக்கும். இது சுத்தம் பண்ணி நாங்கள் எடுத்து வச்சுக்க போகிறோம். இது பிஞ்சு இந்த இந்த பாரு முத்துனது, அதை விட முத்துனது இது பூத்தது இது இதெல்லாம் இந்த பருப்பு பூ. இன்னும் கொஞ்ச நாளில் இதுலேருந்து காய் வரும். இந்த இடம் அப்படியே காயாக மாறிடும், அப்படியே குண்டாயிடும். அவ்வளோதான் மக்களே, இந்த நாள் இப்படி தான் போச்சு. வாழைத்தார் எடுத்தோம், கிராம்பு எடுத்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.